ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் டே குக் ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், மேனிப்புலேஷன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் இதுக்கும் கொடுங்க, ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டே குக் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். என்ன அப்படின்னா, தயாங் வந்து ஒரு கேங்ஸ்டர், ஆனால் ஜேகே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மீன்ஸ் அந்த நியூஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணி அவரோட கம்பெனிக்கு வந்து கொடுப்பாரு. இதுதான் வந்துட்டு அவரோட ஒர்க்கு. ஸோ ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகே? அப்படியே வாங்கடா. இப்போ பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியே ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு சைடில் நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெடியாக அப்படி இருக்காங்க. இன்னொரு சைடில் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அப்படியே கம்ப்யூட்டரில் தட்டிகிட்டே இருக்காங்க, ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே விறுவிறுன்னு இருக்க இந்த கம்பெனியில் மெயின் பிளேஸுக்கு, அதாவது சிஇஓட ரூமுக்கு போனால் ஒரு ஆள் அப்படியே தலையை குனிஞ்சுட்டு நின்றுட்டுருக்காரு. சிஇஓ கண்ட மேனிக்கு திட்டிகிட்டு இருக்காரு. டே காய், உனக்கு அறிவுங்கிறது சுத்தமாக இல்லை. அது இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏண்டா உங்ககிட்ட என்ன அவ்வளோ பெரிய வேலையாவா கொடுத்தேன்? கொரியாலேயே ஏதோ ஒரு சந்து பொந்துலெல்லாம் அடிச்சிட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர், அவனை போயிட்டு அவனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாடான்னா அவெல்லாம் பெரிய கை சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்றுட்டுருக்க. சார், அப்படி நீங்கள் மட்டும்தான் சொல்லிக்கணும், ஆனால் அவன் அப்படி கிடையாது. ஷட் அப்! என்ன அப்படி கிடையாது? ஒரு பெரிய கேங்ஸ்டர்னா வேர்ல்டு வைடாக அவனுக்கு பேர் இருக்கணும், ஆனால் அப்படி கிடையாது. சார், உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு வேர்ல்டு வைடாக உண்மையிலேயே பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. காய், என் வாயை கிளறாத, புரிஞ்சுதா? முதல்ல இங்கேருந்து போ, இங்கேருந்து இடத்த காலி பண்ணு. இல்லைன்னா இன்னும் ஃபியூ மினிட்ஸில் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ காய் அப்படியே பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்படியே விறுவிறுன்னு இருக்கிற ஆஃபீஸில் அப்படியே ஒரு ஃபிகர் பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் அப்படியே ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் தான் அந்த ஆஃபீஸில் அப்படியே ஃப்ரெண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு அழகாக அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே பேன்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே சில பொண்ணுங்கள்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே மறந்துட்டு அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்ருக்காங்க. ஸோ கையில் சம்திங் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஒரு மாதிரி கையில் வச்சு ரோல் பண்ணிகிட்டே அப்படியே வந்து உள்ளே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோடு போயிட்டுருக்காரு. தெரிஞ்சவங்க எல்லாம் குட் மார்னிங் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மார்னிங்கை போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக சிஇஓவோட ரூமுக்கு தான் போகிறாரு. அப்படியே சிஇஓ அந்த பர்சனை பார்த்த உடனேயே முகத்தில் ஒரு பிரைட்டான ஸ்மைல் தான். அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சங்கு, பிக் வெல்கம் ஃபார் யூ, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் எந்திரிச்சு போயிட்டு கை கொடுக்குறாரு ஜேகேக்கு. ஐயோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சேரை நகட்டி அவர்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கல அப்படியே ஜேகே வந்து உட்காந்துடுறாரு. இந்தாங்க சார், உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு, இதில் எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்குது. அவனை பற்றின டாப் டு பாட்டம் எல்லாமே, யார் யாருக்கு எங்கெங்கே எப்பப்போ வேலை கொடுப்பான், அதுலேருந்து அவன் எப்போ குளிப்பான், எப்போ பல்லு விளக்குவான், எல்லாமே இதில் இருக்குது. என்ன தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்வேகாக உட்காந்துட்ருக்கான். சத்தியமாக ஜேகே, இந்த ஆஃபீஸ்க்கு நீ ஒரு வரப்பிரசாதம். என்ன வேலை கொடுத்தாலும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடுறியே, எப்படிரா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும் சார், அதுக்கெல்லாம் ஒரு முக பாவனை வேணும். எல்லாம் சரிதான். இந்த காய்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தேன், உங்ககிட்ட தந்த அதே டைம் தான் கொடுத்துருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், சவுத் கொரியாலேயே ஏதோ ஒரு சின்ன கேங்ஸ்டர் இருக்கான், அவனோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. எக்ஸாக்ட்லி, அந்த வேலையை அவன் செய்யவே இல்லை, ஏதோ வந்து நின்று சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் அவனை பற்றி தெரியல, ஆனால் அவன் வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா? ஏன் ஜேகே, உனக்கு அவனை பற்றி ஏதாவது தெரியுமா? பேர் என்ன சார்? பேர் சரியாக தெரியலப்பா, அவனை கிம்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. கிம்? எனக்கும் தெரியாது சார். நான் இந்த கேங்ஸ்டர்ஸ் பற்றியெல்லாம் அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேனே தவிர்த்து எனக்கு அவங்கள பற்றியெல்லாம் சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா ஜேகே எப்போவுமே ஹீரோஸ் பற்றி தான் பார்ப்பான், வில்லன்ஸ் பற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிர்க்ஃபுல் ஸ்மைலோட சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து அவரும் ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறாரு. ஜேகே, நீ மனசு வச்சா இந்த ப்ராஜெக்டையும் உன்னால் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தர முடியும். ப்ளீஸ் இதையும் எனக்காக பண்ணித்தரியா?
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்யூஸ் பண்ணுறாரு. என்ன சார், எங்கெங்கேயோ போய் உங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வரேன், ஏன் இதை கூட பண்ண மாட்டேனா? கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே ஹேண்ட்ஷேக் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜேகேவை வந்து ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டே வெளியே கூட்டிகிட்டு வராரு. எல்லாருமே ஜேகேவை அப்படியே புதுசாக பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு ஜேகே யாருன்னே தெரியாது. ஏன் அப்படின்னா ஜேகே வந்து ஆஃபீஸில் இருக்கிறத வரைக்கும் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆஃபீஸில் இருக்க முக்கால்வாசி பேருக்கும் ஜேகேவை வந்து யாருன்னே தெரியாது. ஸோ அப்படியே எல்லாம் பேன் பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் இந்த சைட் காயை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கான் ஜேகேவை. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஜேகேனால தான் காய்கிட்டேருந்து கை நழுவி ஜேகேக்கிட்டே திருப்பி போயிருந்துருக்கும். அதனால் அவன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து ஜேகேவை கொண்டு வந்து அப்படியே எல்லாத்துக்கு முன்னாடியும் ஸ்டாப் பண்ணுறாரு. டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லார்கிட்டேயும் ஒரு சின்ன நியூஸ் சொல்லணும், ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஸோ எல்லோரும் இங்கே ஹியர் பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் எல்லாரையும் ஒரு மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அவர் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த கம்பெனிக்காக நிறைய பேர் நிறைய விதத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தந்துட்டு தான் இருக்கீங்க. ஐ வெல் அப்ரிஷியேட் யூ ஆல். பட் இந்த பர்சன் ஜங்குக், இவனை பற்றி சொல்லப்போனால் நம்ம கம்பெனிக்கு நம்ம சேனல் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணமே வந்தான். நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, அனதர் கண்ட்ரியாக போய் ஒவ்வொரு நியூஸையும் எடுத்துகிட்டு வருவான், ரிப்போர்ட்ஸாக கலெக்ட் பண்ணிட்டு வருவான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இதனால தான் நம்மளோட சேனல் இன்ன வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக சொல்கிறாரு. அண்ட் தென் இந்த கம்பெனியில் நிறைய உதவாக்கரைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காயை பார்க்குறாரு. காய்க்கு சுத்தமாக எப்படி சொல்கிறது, ரொம்ப கோவம் வருது. அப்படியே உட்காந்துட்ருக்கான் அவன். ஆனால் என்ன பண்ணுறது, சில வேலைகளுக்காக இவன் வெளியூருக்கு போகும்போது சின்ன சின்ன வேலைகளை அந்த பர்சன்ஸ் கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களையும் வேலையை விட்டு நீக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான் இருந்துகிட்ருக்கேன். எனிவே, நான் அவங்கள பற்றி பேசி என்னோடய மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்கள் ஜேகே கிட்ட என்ன பேசணுமோ இன்றைக்கி பேசிக்கோங்க, ஏன்னா நாளைக்கு அடுத்த மிஷனுக்காக இறங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. அப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட், அதாவது இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்காக இன்னைக்கு நைட் எல்லாருக்கும் என்னோட செலவில் ஃபுல்லாக நான் பார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஜேகே கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஜேகேவை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது. லைக் அவர் ஆஃபீஸில் இருக்கவே மாட்டார், மாதிரி ஏதாவது அவர் வந்து சொன்னால் மட்டும்தான் அப்படியே வந்து கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுவார் திருப்பி. ஸோ இப்படி தான் அப்படியே வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி எல்லாரோட அப்ரிஷியேஷன்ஸையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்லேயே அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருப்பார். ஸோ நைட் பார்ட்டி, அப்படியே எல்லோரும் ஜாலியாக பார்ட்டியில் இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே சைட் வந்தால் அப்படியே செம்மையாக குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையாக அப்படியே வந்துட்டு பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்க நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு பர்சன் அப்படியே வந்து பக்கத்தில் நிற்கிறாரு, ஜேகேவோட பக்கத்தில். ஹாய் டியூட். ஹாய். யார்? என்ன உங்களுக்கு தெரியாது, பட் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். ரியலி? கம்பெனிலேயும் இன்றைக்கி நான் உங்களை பார்க்கலையே. யார் நீங்கள்? நத்திங், ஜஸ்ட் லைக் நல்லா இருக்குது உங்களோட ஸ்ட்ரக்சரா? என்ன மேன் பேசிகிட்டு இருக்க? ஐம் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாகாக சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சிப் பண்ணுறாரு கையில் இருக்க ட்ரிங்க்ஸை. ஸோ அந்த பர்சன் ஒரு மாதிரி ஃபுல்லாக பார்க்குறாரு. ஓகே, எனக்கு புரியுது, பட் எப்படி சொல்கிறது, மசில்ஸ், பைசப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, அதுதான் அப்படி சொன்னேன். ஹோ, தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லோடு நின்றுட்டுருக்காரு ஃபுல்லாக. ஓகே, எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன டியூட், பார்ட்டிக்கு வந்துட்டு இப்படி கேட்குற? இந்த பார்ட்டியே எனக்காக தான் தராங்க. ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிடுங்க, அதை விடைக்கும் டபுள் டைம் சேல்ரியோட என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது. ரியலி? என்ன ஒர்க்? எங்களோட பாஸுக்கு நீங்கள் உன் பாஸுக்குன்னா
நான் என்ன வேலைக்காரனாக இருக்கணுமா டபுள் டைம் சேலரியோட? இல்லை, எங்கள் பாஸுக்கு நீங்கள் பாடி கார்டாக இருக்கணும். பாடி கார்டு? உன் பாஸ் என்ன பெரிய புஸ்தாவா? அவனுக்கு எதுக்குடா பாடி கார்டு? சும்மா சுத்த சொல்லு, நான்லாம் வரமாட்டேன், எனக்கும் அதுக்கும்லாம் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸை சிப் பண்ணுறாரு. எங்கள் பாஸை ஒருக்கா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபரை ரிசைன் பண்ணவே மாட்டீங்க. ரியலி? யா, ஓ பாஸ் தொக்கான ஃபிகராக என்ன? தூக்கிட்டு வா பார்க்கலாமே ஃபிகர் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் அப்படியே சிப் பண்ணுறாரு. இல்லை அவரும் ஃபிகர் தான், ஆனால் என்ன பண்ணுறது, தூக்கிட்டு வந்தால் நீ அவரை பார்க்க மாட்ட, அவர் தான் உன்னை பார்ப்பாரு. ஓ ரியலி? என்ன பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய படமாக இருக்குது. செட் ஆகலை. நீங்கள் ஜெயிக்க மட்டும்தான் சீன் போடணும். வேறு யாரும் சீன் போடக்கூடாது. ஓகே? அண்ட் தென் ஹூ இஸ் யுவர் பாஸ்? சொல்லு மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி அடித்த போதையெல்லாம் இறங்கிடுது. அப்படியே ஒரு மாதிரி 2 தடவை தும்புறாரு. என்ன மிஸ்டர் கிம்மா? மிஸ்டர் கிம் தான். 1 minute. பாஸ் கேங்ஸ்டரா? கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டியே. அப்போ உனக்கும் அவரை தெரியும் அப்படி தானே? யா, ரொம்ப நல்லாவே தெரியும். கேங்ஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நான் ஓக்கில் இருக்கேன், பட் நான் அதை ரிசைன் பண்ணிடுறேன், அங்கேயே வந்து ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி முடியாது, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். மார்னிங் அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்க. ஓகே? ஓகே. நல்லா குடிச்சிருக்க, நாளைக்கு மறந்துட மாட்டியே? இல்லை, கண்டிப்பாக மறக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே மைண்டில் இருக்கும். டோன்ட் வரி, கண்டிப்பாக மறக்க மாட்டேன், நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த பர்சனும் அப்படியே வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேகே அப்படியே நின்று ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட சிஇஓக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சார். சொல்லு ஜேகே, என்ன கொஞ்சம் பாரில் வந்து மீட் பண்ண முடியுமா? பார்ட்டியில் தானே இருக்க? ஆமாம், இங்கே பார் ஏரியாவில் இருக்கேன், வந்து என்னை மீட் பண்ண முடியுமா? இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் கட் பண்ணிவிட்டு அவர் பார்த்துட்டு இருந்த ஓக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஜேகே தேடி வராரு. ஸோ ஜேகே உட்காந்து செம்ம போதையில் அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜேகே எதுக்கு கூப்பிட்டேன்? சார், நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன். என்ன ஜேகே சொல்கிற? சார், ஜஸ்ட்டு டெம்பரவரியாக தான் அந்த கேங்ஸ்டரோட இடத்துல எனக்கு வேலை கிடச்சிருக்கு. என்ன ஜேகே சொல்கிற? ஆமாம் சார், அது எப்படி சொல்கிறது, என்னமோ தெரில, அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து என்கிட்ட பேசினா நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டான். ஸோ நான் அங்கே போகிறேன். என் ஒர்க்கை ரிசைன் பண்ணியிருக்கேன். ஜேகே, இட்ஸ் டெம்பரவரி தானே, அப்புறம் இதுக்கு ரிசைன்? டெம்பரவரி தான் சார், பட் ரிசைன் பண்ணுங்க என்ன இந்த ஜாப்லேருந்து. நான் அங்கே போகிறேன், போயிட்டு மேக்ஸிமம் 1 வீக்கில் எல்லா நியூஸையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நான் வேலை பார்க்குறது அவனுங்களுக்குள்ள ஒருத்தனா. ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடியெல்லாம் மறைஞ்சு இருந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஓப்பனாகவே நம்ம வேலையை பார்த்துட்டு வரலாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெம்பரவரியாக என் ஜாபை ரிசைன் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க அல்லக்கை நொல்லக்கை வேலையெல்லாம் காய்கிட்ட கொடுத்துருங்க, அவன் பார்த்துப்பான். ஓகே ஜங்கோக், நீ பார்த்து பத்திரமா இரு. ஓகே, சூன் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக சார், சூன் மீட் பண்ணலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெல்லும் ரொம்ப நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான்டா
நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அப்படியே ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அடிச்சு போதை அப்படி. ஸோ ரூமில் தான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக ரிங் ஆகுது. ஜேகே வந்து ரொம்ப நேரம் ரிங் ஆகுறனால அப்படியே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிடுறாரு. பார்த்தா எவன்டா அது இந்த நேரத்தில்? ஹலோ ஹலோ ஜங்குக்? ஜங்குக் தான். யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகடாக கேட்குறாரு. நேற்றுக்கு பாரில் பேசினேனே நான் தான். ஆமாம் ஆமாம். அது நேற்றுக்கு குடித்தனால இப்போ தான் எந்திரிச்சேன். நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். லொக்கேஷன் தெரியுமா? தெரியாது, அனுப்பி வை, 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அங்கே போட்டுட்டு டக்குன்னு ரெடியாகி அவரோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே அங்கே போனால் எல்லாம் ஒரு மாதிரி கிளாஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ரொம்ப ரிச்சாக அப்படி இருக்குது இடமே. ஸோ ஜேகே போயிட்டு அப்படியே பைக்கை கேட் முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா 2 பாடி கார்ட்ஸ் முன்னாடியே நிற்கிறாங்க கன் வச்சுட்டு. ஸோ அப்படியே வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்படியே இறங்குறாரு அதுலேருந்து. எக்ஸ்கியூஸ் மீ, என்னை உள்ளே விடுறீங்களா? ஹலோ, யார் நீங்கள்? அப்படியெல்லாம் புதுசாக வரவங்களெல்லாம் விட முடியாது. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் ஒரு பாடி கார்டு சொல்கிறான். ஸோ அப்போ கேட் ஓப்பன் ஆகுது. தன்னாலே ஓப்பன் ஆகுது. யாரோ அதை திறக்க எல்லாம் இல்லை. ஸோ அப்படியே ஓப்பன் ஆகுது. அப்போ ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தா உள்ளே இருந்து நேற்றுக்கு பேசியிருப்பான்ல அந்த பர்சன் அப்படியே வராரு. நல்லா கோட் சொல்லிட்டுலாம் போட்டுட்டு தான் இருக்காரு. அப்படியே வெளியே வராரு. ஹே காய்ஸ், இவன் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே வந்து 2 பாடி கார்ட்ஸும் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாடி கார்டு கேட்க, எஸ் ஹேஸ் ஜங்குக். ஜங்குக், பாடி கார்ட்ஸுக்கு ஒன்று தெரியாது. ஸோ அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையோட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜேகேவும் அப்படியே வராரு. எல்லா பாடி கார்ட்ஸும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜேகேவை. ஏன்னா ஜேகே வந்து ஒரு மாதிரி கேஷுவல் வியரில் தான் வந்திருப்பார். அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே டாப் கிளாஸில் அப்படியே கோட் சூட் போட்டுட்டு நிற்கிறாங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. எல்லோரும் வியர்டாக பார்க்குறாங்க. லைக் ஜேகே எப்படி போயிருந்துருப்பாருன்னா ஒரு ப்ளூ கலர் பேகி ஜீன்ஸும் அது கூட வந்து ஒயிட் கலர் டிஷர்ட்டும் தான் போட்டிருப்பாரு. அது கூட ஒரு சின்ன பேகு இப்படி தான் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே உள்ளே போக போக சுற்றி முற்றி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடுறாங்க 2 பேருமே. ஸோ அங்கே பார்த்தா திரும்பி ஒரு ஃபிகர் நின்றுட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக், இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாரு அந்த பர்சனை. அந்த பர்சன் அப்படியே திரும்பியே நின்றுட்டுருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, நோ ஐ எம் பாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் தான் இப்போ வந்துட்டு திரும்புகிறாரு. நீங்கள் யார்? அவரோட அல்லக்கையா? எப்படிப்பா, அது எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறீங்க? இல்லை, எப்படியும் மெயினான கையை பார்க்குறதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறது தான். ஹாய், ஐ எம் ஜங்குக். ஐ நோ தட். நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஓ அப்படியா? நீ என்னை ஜிமின்னே கூப்பிடலாம். ஓகே ஜிமின், ஓகே. ஏதாவது சாப்பிட்றியா, குடிக்கிறியா? நத்திங். நான் கீமா மீட் பண்ணலாமா? அவர் இம்பார்ட்டண்டான மீட்டிங் போயிருக்கான். மீட்டிங்கா? மீட்டிங் தான். ஸோ உனக்கு என்னென்ன தெரியும் எல்லாத்தையும் சொல்லு. என்னென்ன தெரியும்னா இது என்னது? இல்லை, பாடியெல்லாம் நல்லா தான் வளர்த்தி வச்சுருக்க. ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூஸ், நைஸ். ஆனால் இதெல்லாம் பத்தாது. வாட்? என்ன? இல்லை, ஆக்சுவலாக ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணதே கிம்முக்கு நீ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக, அதாவது பர்சனல் பாடி கார்டாக இருக்கணும் தான். இல்லை, நான் உங்கள் கூட உங்களுக்குள்ளே ஒன்றா, எங்கள் கூட எங்களுக்குள்ளே ஒன்றாவா? இது உன் கூட என்னை மிங்கிள் பண்ணாத. ஐ எம் நாட் பாடி கார்டு, நான் உன்னோட ஃப்ரெண்ட். ஓ ஃப்ரெண்ட், ஓகே. நான் அவங்களோட ஒன்றா இருக்கேன். எனக்கு பர்சனல் பாடி கார்டாக இருக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அப்படியே கூடவே சுற்றிட்டு இருக்கணும், வேணாம். நான் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். இல்லை ஜங்குக், அது தயாங்கோட ஓல்டு பர்சனல் பாடி கார்டு ஒரு ஷூட்டிங் இன்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு.
ஷூட்டிங் இன்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதான் உன்னை பர்சனல் பாடி கார்டாக போடுறதுக்கு நீ ஒன்றும் பயப்படாத, அது வேற ஒரு கதையும் இல்லை. கிம்மை ஷூட் பண்ண போய் அதுக்கிடையில் அவன் போயிட்டு விழுந்து அப்படி தான் அந்த ஷூட்டிங்கை அவன் வாங்கினானே தவிர்த்து மற்றபடி அவனை யாரும் டார்கெட் பண்ணலை. ஸோ நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. இல்லை என்ன இதுக்காக தேடி கண்டுபிடிச்சி இல்லை, உன்னை நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்க, கை ஃபுல்லாக டேட்டு போட்டிருக்க, அதான் கேட்குறேன். இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, நீ வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தியா? இல்லை ட்ரெஸ் எல்லாம் எதுக்குப்பா, நைட்டு மட்டும்தான் ஒரு 2 செட்ஸு நானே எடுத்து கொடுக்குறேன் உனக்கு. யூனிஃபார்ம் உனக்கு வந்து இன்றைக்கி நைட்டு லீயை உனக்கு மெஷர் பண்ண விடுறேன். ஓகே, லீ மெஷர் பண்ணி நாளைக்கு காலையிலக்குள்ளே உனக்கு யூனிஃபார்ம் ரெடி ஆகிடும். ஸோ அதை போட்டு நாளைக்கு காலையிலேருந்து வந்துடு. ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் கிம்மை எப்போ மீட் பண்ணுறது? ஏன்பா, ஏன் அவனை மீட் பண்ணுறதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? இல்லை, பாஸை பார்க்காம நான் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல முடியாதுல்ல. அவர் எப்படின்னு முதல்ல பார்க்கணும்ல. ரொம்ப நல்ல பையன், அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம். நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிடுறாரு. ஸோ ஜிவன் அப்படியே பார்க்குறான், ஐயோ இவனை வச்சு என்னென்ன விளையாட போகிறான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த கவுச்சில் போய் உட்காடுறான். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சீரியஸாக கிட்ட போடுறதுக்குள்ளாடி நம்மளுக்கு உயிர் போயிடுது. இந்த தயங்க அப்படி தான் 24 மணிக்கூர் அப்படியே குர்றனே சுற்றிட்டு இருக்கான்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோட்டெல்லாம் கழட்டி அப்படியே வைக்கிறான், கையெல்லாம் லூஸ் பண்ணுறான். எப்படி இருக்குது கொஞ்ச நேரம் போட்டதுக்கே, இதுக்கெல்லாம் இந்த ஷூ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கழட்டி போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துக்கிறான். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாடியெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இங்கே வந்துட்டு ஜேகே ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே தான் லீ இருக்கான். ஸோ ரூமுக்குள்ளாடி வந்துடுறாரு. ஹாய், நீங்கள்? நான் லீ. அண்ட் தென் நீ? ஐம் ஜங்குக். ஓ ஜங்குக், என்ன தான் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க எங்கள் பசங்கள்லாம். வா உட்காரு. வலை வீசியா? ஆமாம், ஒரு வாரமாக தேடிட்டு இருந்தாங்க. ஃபைனலி கிடச்சிட்டியா? ஆமாம், எதுவும் எடுத்துகிட்டு வரல? இல்லையே, எதுவும் எடுத்துகிட்டு வரல. கொஞ்ச நாளைக்கு என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இடையில ஏதாவது லீவுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, புதுசு இல்லை அதனால் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்போ போயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடு. ஓகே. ஜிமினை பார்த்தியா? பார்த்தேன். ஜிமின், எல்லாருமே ஜிமின் தான் சொல்லுவீங்களா? ஹீ இஸ் சச் அ ஃபன்னி மேன். ஃபன்னி மேனா? அப்படி பேசுனா ஃபன்னி மேனுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி ஓடுது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? நத்திங். அது 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 வந்து ஆமாம், லீ இருப்பான், அவன்கிட்ட தான் மெஷர்மெண்ட். நான் தான் மெஷர்மெண்ட் பண்ணுவேன். சரி இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லா அளவையும் எடுத்துக்கிறான். ஓகே, பர்ஃபெக்டாக நாளைக்கு உனக்கு ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக நீங்கள் யார்? நானா? ஆக்சுவலாக நான் வந்து ஃபேஷன் டிசைன் படிச்சிருக்கேன். பட் நான் வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகலை, என்னை இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் இங்கே பாடி கார்டாக இருக்கேன். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு நின்றுட்டுருக்காரு ஜேகே. ஸோ அப்படியே லீயும் ஜிமின்கிட்ட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஜேகே அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஒரு மாதிரி அந்த இடமும் ஒரு மாதிரி ரிச்சாக தான் இருக்குது. லைக் வேலைக்காரங்களுக்கு கூட இவ்வளோ ரிச்சாக இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி அங்கே ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அதில் போய் உட்கார்றாரு. பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனசுக்காரனாக தான் இருப்பான் போல். வேலைக்காரங்களுக்கே நல்ல வீடெல்லாம் கொடுத்துருக்கான். எதுக்கு இவனெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு? தேவையில்லாத வேலை. ஐயோ, எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மாட்டிக்காத ஜேகே. இவனுக்கு வேறு பர்சனல் பாடி கார்டு. சும்மா பாடி கார்டு வேலைக்கு விட்டாலே நான்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பேன். இவனுக்கு பர்சனலாக வேறு இருக்கணுமா?
ஐயோ நான் மட்டும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா ஐயோ அவன் கையில் இருக்க கண்ணாலேயே என்னை போட்டு தள்ளிடுவான். ஐயோ ஜெகே இதெல்லாம் தேவையில்லாத வேலை. மறைஞ்சிருந்தே உன் வேலையை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஆமாம், ஒரு 1 மந்த் ஆகிருக்கும். அதுக்காக உன் உயிர் போனால் திரும்ப வருமா? பரவாயில்ல, ஒருக்கா வரும், அதுக்கப்புறம் போயிடும். போனது தான். ஓ ஏன் என் மூளை இப்படிலாம் யோசிக்குது? அப்படியெல்லாம் நடக்காது. ஒருவேளை நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக கெட்டவனாக இருந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ போன லீ திரும்பவே வந்துடுறான். இன்னும் திங்க் பண்ணுறதை விடலை. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. லீ அப்படியே பக்கத்தில் வந்து உட்காரான். என்னடியோ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நட்டிங் லீ, கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டெல்லாம் வந்துட்டேன். ஃப்ரெஷ் ஆகுறியா? இல்லை, மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் தூங்கணுமா? ஏன் என்னாச்சு? இல்லை, லைட்டாக ஹெட்டேக்கு. நேற்றுக்கு செம்மையாக குடித்தேன், அதான் கொஞ்சம் தலைவலி. அதான் கொஞ்சம் படுக்கணும். பெட் இருக்குது, அதோ அந்த பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை காட்டுறான். பெட்டு ஒரு மாதிரி ரிச்சாக சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே போய் படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வந்து தூங்கிடான் ஜேகே. ஸோ இப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. இது வரைக்கும் ஜேகே வந்து தயங்க பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே தான் மார்னிங் அப்படியே ஜேகே பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு. ஈவன் டவலோட தான், லைக் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு, ட்ரெஸ் இல்லாமல். அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ லீ அப்படியே வரான். என்னாச்சு ஜேகே, ரெடி ஆகல? ட்ரெஸ் இல்லை. ஓ ட்ரெஸ்ஸு, இரு ஒரு நிமிஷம், உன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தவன் திருப்பி குடுன்னு ஓடி வெளியே போயிடுறான். ஸோ அங்கே போயிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்றான். ஸோ ஜேகேக்கு 5 நாள் போடுறதுக்கு 5 ட்ரெஸ் இருக்கும், அதை அப்படியே கொடுத்துட்றான் லீ. ஸோ அப்படியே ஜேகேவும் போட்டு வெளியே வராரு. ஜேகேக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா யூனிஃபார்ம் அதெல்லாம் வந்து ஜேகே வந்து ஃபாலோ பண்ணதே கிடையாது. அப்படியே வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. பக்காவாக சூட் ஆகுது உனக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. என்னடா சொல்கிற? ஸ்கூல்லையே நான்லாம் யூனிஃபார்ம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நல்லாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்து பேசுகிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீ பாட்டுக்கு கை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜேகேவும் ஒன்றுமே சொல்லலை, பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே அப்படியே ஜேகேவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லைக் அங்கே 9 o'clock என்னத்தையோ நடக்கும், ப்ரேயர் மாதிரி. எல்லாருமே அட்டென்ஷன் ஆகி கொஞ்சம் நேரம் அப்படியே கையை கட்டிட்டு நிற்கணும். ப்ரேயர்னும் சொல்ல முடியாது, அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் வந்து செத்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக அங்கே ப்ரேயர் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லாருமே அப்படியே வந்து லைனாக நின்றுட்டுருக்க. லாஸ்ட்டில் கொண்டு போய் லீ ஜங்குக்கையே நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அவங்களும் அப்படியே வந்து கையை கட்டிகிட்ருக்க. அப்படியே லீவும் கட்டிக்கிறான் கையை. ஸோ ஜேகே அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கையை கட்டிட்டு தலையை குனிஞ்சு நெல், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல ஜேகேவும் கையை கட்டிட்டு அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. அப்படியே மொத்தமாக அந்த ப்ரேயரும் முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட போயிடுறாங்க. அப்படியே ஜேகே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. மண் மாதிரி இருக்குது, என்ன சாப்பாடு இது? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, மண் மாதிரி இருக்குங்கிற? இல்லை எனக்கு புரியல, ஏன் உனக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுது? இதை கொஞ்சம் சாப்பிடேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீயோட வாயில் எடுத்து திணிக்கிறான் சாப்பாடை. நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த சாப்பாடு என்ன குறை? அடப்பாவி, உன் நாக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போயிடுச்சா? இல்லை, இது நல்லா தான் இருக்குது. ஏன் 5 star ஹோட்டலில் தான் சாப்பிடுவியோ? ஆமாம், கொஞ்சம் ரிச்சாக தான் சாப்பிடுவேன். அதான் பிடிக்கல போல். சரி விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 வாய் சாப்பிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் அந்த பிளேட்டில் இருக்கிறத மொத்தமாக கொண்டு கொட்டிடுறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே மட்டும் அப்படியே கொட்டிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு ஏரியா இருக்கும், லைக் கார்டன் மாதிரி. அப்போது ஜேகே பாட்டுக்கு அங்கே போயிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சு அதை வந்து பஃப் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபுட்டும் செட் ஆகலை, ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணி பஃப் பண்ணி விட்டுட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து ஜிமின் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகே ஜிமின்
குட் மார்னிங். மார்னிங் மார்னிங் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இருக்க தம்மை வாங்கி ஜிமின் பஃப் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ ஜிமின் கேட்டிருந்தா புதுசு கொடுத்துருப்பனே. ஐயோ டேய் தம்பி, இந்த மாதிரி தம்மெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா? நீ அடித்தா இப்போ என்ன? ஓ ஏச்சி அவ்வளோதான், பையன் தானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு ஜிமின் பஃப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கே ஒரு மாதிரி இருக்குது, லைக் என்னடா இவன் இவ்வளோ ஜாலியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேக்கிட்டேயே திருப்பி கொடுத்துட்றான். அவனும் அப்படியே வந்துட்டு பஃப் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட டேஸ்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். நல்ல ப்ராண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி அடித்தாலே சூப்பராக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் எங்கேருந்து? லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் துறை. அதெல்லாம் அவங்கள மாதிரி ரிச்சாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஓ அப்படி சொல்கிற, சரி சரி. ஷூட்டிங் பண்ண தெரியுமா உனக்கு? ஷூட்டிங் பண்ணுறதா? நல்லாவே பண்ணுவானே. வேணா மொபைல் கொடு, நான் உன்னை வீடியோ எடுத்து தரேன். இல்லை அந்த ஷூட்டிங்கை பற்றி நான் கேட்கல. கன் ஷூட் தெரியுமா? கன் ஷூட்டா? ஐயோ இப்போ தெரியாதுன்னு என்ன சொல்லுவான்? இன்னும் சொல்ல மாட்டான் போல். அது ஃபைட்டெல்லாம் பண்ணுவேன், கன் ஷூட் மட்டும் தெரியாது. ஓ அப்படியா? நான் வேணா சொல்லித்தரவா? சொல்லித்தரதா? கன்னெல்லாம் இருக்குமா உங்ககிட்ட? அது ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து எடுக்கிறான் கன்று. அடியாத்தி என்ன கன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைடன் ஆகுது. ஏன்னா ஜேகே என்ன தான் கண்ட்ரியாக போயிருந்தாலும் கன்னெல்லாம் இவ்வளோ அசால்ட்டாலாம் வச்சுருக்க மாட்டாங்க. லைக் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், பர்டிகுலர் ஏரியா, அங்கே தான் வந்து பதுக்கி வச்சுருப்பாங்க. இப்படி பர்சனல் கன்னெல்லாம் வச்சுட்டு லைவாக வச்சுட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி வந்து பக்கு பக்குன்னு ஆயிடுது. பக்கத்தில் வேற இருக்காரா, என்னம்மா நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தை வெளியே காட்டாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு அப்படி பார்த்துட்ருக்க? நத்திங். சரி இதை முதல்ல பிடி, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறான் ஜேகே. ஓகே, இப்போது புல்லட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் சரியா? இந்த இடத்த தட்டினா இந்த கேஸ் வந்து வெளியே வரும். ஸோ இதில் தான் புல்லட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? சரி, இதில் இப்போ 4 புல்லட் இருக்குது. இப்போது இதை வந்து உள்ளே தள்ளணுன்னா இப்படியே உள்ளே தள்ளினா போதும். ஓகே, இப்போது இந்த மேலே இருக்க பார்ட்டிஷன் இருக்குது பார்த்தியா? இதை எப்படியே பிடிச்சி இழுத்து இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணால் போதும், ஷூட் பண்ணிடலாம். ஓ ஓகே, ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணுப்பா, ட்ரை பண்ணு. ட்ரைங் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஷூட் பண்ணுறாரு. அது எங்கேயோ போயிடுது புல்லட்டு. இங்கே பாரு ஜேகே, கண்ணை மூடிட்டு ஷூட் பண்ணக்கூடாது, கண்ணை திறந்து வச்சுட்டு ஷூட் பண்ணு. ஓகே, கண்ணை திறந்து வச்சுட்டு தானே ஷூட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிகிட்ருக்கான் கண்ணை திறந்து வச்சுட்டு. ஸோ ஷூட்டிங் சவுண்ட் கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அலர்ட் ஆகிருந்துருப்பாங்க. ஒரு மாதிரி வார்ட்ரோப்போட அப்படியே வந்து நின்று பார்த்துட்ருக்காரு பேக்கெட்டில் கை வச்சுட்டு. ஸோ இது எதுவுமே இவங்க 2 பேரும் பார்க்கவே இல்லை. அப்படியே ஜேகே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அப்படியே ஜேகே வந்து ஒரு மாதிரி பயந்து போய் கன்னை கீழே போட்டு வர்றாரு. ஏய் என்ன நீ கன்னை கீழே போட்டுட்டேன், என் ஃபேவரட் கன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பின்னாடி எடுத்து வச்சுக்கிறாரு ஜிமின். ஸோ இப்படியே வந்து ஜிமின் பார்த்துட்டு, தேங்கு எப்போ எழுந்திரிச்ச? குட் மார்னிங்டா. குட் மார்னிங் ஜிமின், என்ன நடக்குதுங்க? அதுவா, அது நம்ம புது பாடி கார்ட் சங்கு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலல்ல? ஓ அப்படியா? உன்னோட பர்சனல் பாடி கார்டு கூட. சரி இப்போ என்ன அதுக்கு? இல்லைடா, அதான் உனக்கு அவனுக்கு ஷூட் பண்ண தெரியாதுன்னு சொன்னான், அதான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஷூட் பண்ண தெரியாதவனெல்லாம் எதுக்குடா பாடி கார்டாக எடுத்த? டேய் அது பாடியை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணாலேயே காட்டுறான். அவனை உள்ள வர சொல்லு. டேய் ஜிகே போ,
ஆ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பின்னாடியிலேருந்து போகிறாரு தயன் கூட பின்னாடியிலேருந்து. ஸோ அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு டேரெக்டாக போயிட்டு ஒரு கவுச் இருக்கும் அதில் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ தயம் அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டான். அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி பீர் எடுத்து ஒரு கிளாஸையும் எடுத்துட்டு அப்படியே திரும்புகிறான். பார்த்தா ஜேகே வந்து உட்காந்துட்ருக்கான். ஏ உங்ககிட்ட நான் உட்கார சொன்னேனா? ஆ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி நின்றுக்கிறான். எல்லாத்தையும் குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்க. அப்படியெல்லாம் இல்லையே, நான்லாம் பயங்கர மெச்சூர்ட். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கள் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவுச்சில் உட்காடுறான் கால் மேலே கால் போட்டுட்டு. ஜேகேக்கு இங்கே வந்துட்டு அப்படியே சுருன்னு ஏறுது போவோம். ஏன்னா யாருமே ஜேகே முன்னாடி இப்படி கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிறது பிடிக்காது. ஸோ அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாரு. அப்படியே தயாங் வந்து கிளாஸில் பீரை ஊற்றிட்டு அப்படியே ஜேகே மேலே கேஸ் போகும். அப்படியே வந்து அந்த கோமான இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. டாட்டூஸ் அப்புறம் பாடி எல்லாமே சொல்லணும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் நீ இன்னுமே என்னோட பாடி கார்டு ஆகிறதுக்கு ட்ரைன் ஆகணும். ஆயிரலாம் மிஸ்டர் கிம், ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி தலையாட்டுறான். பெட்டர். ஓகே, உன்னோட ட்ரைனிங் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். 1 வீக் ட்ரைனிங். 1 வீக் அப்புறம் நானே உன்னை லைவ் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், சரியா? ஓகே மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையாட்டுறான். ஸோ தயாங்க அப்படியே எந்திரிச்சுக்கிறான். அப்படியே ஜேகே ஒரு மாதிரி சுற்றுறான். அதாவது ஃப்ரெண்ட்லேருந்து பேக் அப்படியே பார்த்துட்டு திருப்பியும் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறான். நைஸ், குட் பாடி, நல்ல பாடி டைப். ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸிங்ஸும் சூப்பராக சூட் ஆகுது. ஓகே, உன்னோட வேலை ட்ரைனிங். நல்லா ட்ரைனிங் எடு. ஓகே, 1 வீக் நல்லா ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் உன்னை என்னோட பர்சனல் பாடி கார்டு ஆக்கிக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பேசுகிறான். ஸோ ஜேகே அப்படியே முறைச்சி பார்க்குறான். தேயாங்குக்கு புரியுது அவன் வந்துட்டு முறைச்சி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவும் அதுக்கு ஈக்குவலாக அப்படியே வந்துட்டு முறைக்கிறான் ஜேகேவை பார்த்து. யூ வாட் இட் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஒரு மாதிரி லோவரான வாய்ஸில் கேட்குறான். அப்போது ஜேகே வந்துட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் நிற்க, பெட்டர் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் கவுச்சில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிறான். ஸோ இங்கே ஜேகேக்கா தலைக்கு மேலே கோவம் வருது. அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வெளியே போயிட்டு வெளியே ஒரு கிளாஸ் இருக்கும், அதை அப்படியே கையாலேயே பஞ்ச் பண்ணுறா, உடஞ்சிருது. அட்டா யார்கிட்ட வந்து கால் மேலே கால் போட்டு, ஓ ஏன் ஜேகே உன்னை இப்படி ரூல் பண்ணுறது? எவனாவது உன்னை இப்படி ரூல் பண்ணியிருக்கானா? அட்டா இந்த பழைய சிஇஓவே என்னை கண்டா நடுங்குவான். இவன் என்னடான்னா, ஓ ஏன் ஜேகே, ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவம் வருது அவனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான் ரொம்ப கோவமா. ஓகேடா, இதுக்கப்புறம் அடுத்து டார்க் ரொமான்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதோட செகண்ட் பார்ட் போடுறேன், ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.